அஸ்ஸலாமு வியூவர்ஸ், வெல்கம் டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாய் விட்டு உப்பு கணம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம உப்பு கணத்துக்கு எப்படி மசாலா வைக்கிறது, எந்த அளவில் வைக்கிறது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 5 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சுக்காவா. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பீசஸ் வந்துட்டு இந்த சைஸில் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 12 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகுத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அடுத்ததாக பட்டை கிராம்பு ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மட்டனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா கறியில் பிடிக்கணும், அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறியை வந்துட்டு தண்ணி இல்லாமல் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லது. தண்ணியோடு இருந்தால் உங்களுக்கு மசாலாலாம் அந்த தண்ணியிலே இறங்கி போயிடும். அதனால் இந்த மாதிரி ட்ரையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் மசாலா உங்களுக்கு ஒட்டும் கறியில். அதே மாதிரியே மசாலா கூட போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கறியில் வந்துட்டு உப்பு பிடிக்கும், உரப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால் மசாலா கூட போட்டுக்கோங்க. சும்மா சமையலுக்கு போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கூட போட்டுக்கணும் உப்பெல்லாம். அப்போ தான் கறியில் உப்பு பிடிக்கும். நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். பாருங்கள், இப்போ கறியில் நல்லா மசாலா ஒட்டிக்கிச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு கோணி ஊசி எடுத்து அதில் நம்ம சணலோ இல்லை கயிறோ ஏதோ கோத்துட்டு இப்போ இந்த கறியை வந்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா கோக்க ஆரம்பிக்கலாம். நல்லா சென்டராக பார்த்து கோத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கறி துண்டாக எடுத்து நல்லா இந்த மாதிரி கோத்துக்கணும். பாருங்க, இந்த மாதிரி எல்லா மட்டன் பீசஸையும் நம்ம வந்துட்டு கோத்துக்கணும். எல்லா பீஸையும் கோத்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு போய் கட்டிடலாம். நல்ல வெயில் படுற இடமா பார்த்து நல்லா கட்டி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட்டிட்டு ஒவ்வொரு துண்டுகளாக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஒவ்வொரு பீசஸாக நம்ம வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் காயும், இல்லைன்னா காயாது. அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டாக கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. இதே மாதிரியே எல்லா கறி துண்டுகளையும் நம்ம கோத்துற வேண்டியதான். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கட்டிட்டோம். இந்த மாதிரி ஒரு 2 to 3 days நம்ம கட்டி வச்சுருந்தோம்னா வெயிலே நல்லா காஞ்சிடும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம இதை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து சாப்பிட வேண்டியதான். சூப்பரான உப்பு கணம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.